நம்முடைய சிந்தைக்காக நீதிமொழிகள் 12வது அதிகாரம் எடுத்துக்கலாம். நம்ம அதுவும் தொடர்ச்சியாக தான் பார்த்து கொண்டே வருகிறோம். கடந்த முறை 19 வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம 20வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சரியா? தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சரியா? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டு விதமான மக்கள். ஒன்று தீங்கை பிணைக்கிற, அப்படின்னா என்ன? கெட்ட திட்டங்கள். அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இவனை காலி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இவனை கவுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படியே தீமையை திட்டமிடுகிற மக்கள். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா கபடம் இருக்கிறது. கபடம் என்று சொன்னா அங்கே கபடு, வஞ்சகம், ஏமாற்றுகிற காரியம் அதுதான் இருக்கிறது. அங்க என்ன இல்லைன்னு சொன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்க என்ன இருக்கு? சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர், சமாதானம் உண்டாக்குறதுக்காக உட்கார்ந்து யோசிக்கிற ஒரு மனிதன். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம், அதை எப்படி சரிப்படுத்தலாம் சொல்லி சிலர் உட்கார்ந்து யோசிப்பாங்க. சிலருடைய குணம் என்னன்னா, 2 பேர் சண்டை போட்டானா ஒன்று இடையில போய் என்ன பண்ணிடுவான், கம்ப்ளீட்டாக பிரித்து உடச்சி விட்டுருவான். அது சிலருடைய குணம். அவங்க தீங்கை பிணைக்கிறவர்கள். சரி, தீங்கை பிணைக்கிறவர்கள். ஆனால் சமாதானம் பண்ணுகிற மக்கள் சிலர் இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டோடைய பேர் என்ன? சமாதான கர்த்தர். ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தை சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறார். சமாதானம் பண்ண வேண்டும். அதான் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அவருடைய சண்டையை நம்ம தீர்ப்பதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அங்கே சமாதானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்படி செய்கிறவருடைய மனதில் என்ன இருக்கிறதாம்? சமாதானம், சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறான். வேதாந்தத்தில் சில உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். சவுல் ராஜாவை பற்றி நம்ம இன்னைக்கு காலையில் கூட படித்தோம் இல்லையா? சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு நல்ல திட்டங்கள் எல்லாம் தோன்றினது கிடையாது. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் சமாதானம் என்பது இல்லாத ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் இருக்கிறது. 1 சாமுவேல் 20வது அதிகாரம், 1 சாமுவேல் 20வது அதிகாரம். அவன் மனசுல தாவீது மேல கோபம் வந்துருச்சு. தாவீது மேலே கோபம் வந்துருச்சு. அது அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கலாம். தாவீது மேலே அவன் பகைக்க ஆரம்பிச்சிட்டான், தாவீதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுகிறான்னு பாருங்க. அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றத அந்த இடத்துல பார்க்கலாம். அதை அடுத்தவன் கெட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி, யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன். சாப்பிட்ற மேஜையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ அவங்க தாவீது எங்கன்னு சொல்லி சவுல் கேட்குறான். தாவீது என்ன காரியமாக போயிடுறான், என்கிட்ட கேட்டுட்டு தான் போனால், நான் தான் போயிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ சவுலுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா யோனத்தானும் தாவீதும் ரொம்ப ஸ்நேகிக்கிறாங்க ஒருத்தர். அவனை பார்த்து கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் மாறுபாடுள்ளவனின் மகனே சொல்ல. உள்ளவன் சொல்லல, உள்ளவன் சொல்லிட்டான். யார சொல்றான்? தான் மனைவியை சொல்றான். யாருடைய மகனா? இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. இப்ப மனைவியை திட்டார். அதுக்கப்புறம், நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். சரியா? இப்ப திட்டுறது யாருன்னு சொன்னா யோனத்தான மகனை திட்டுகிறான். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆகிலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். அப்ப இவனுடைய பிளான் என்னதான்? தாவீது சாகணும், அதுக்காக திட்டுகிறான். 32ஆம் வசனத்தில், யோனத்தான் தகப்பனாகி சவுலுக்கு பிரதியுத்தரமாக,
அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். யாரை குத்தி போறதுக்காக ஈட்டி எரிஞ்சான்? மகனையே குத்தி போறதுக்கு ஈட்டி எறியான். மகனுக்காக தான் போராடிட்டு இருக்க, அப்ப மகனை குத்த பார்க்கறான். காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லைங்க. காரணம், அவன் தாவீது சாகுன்னு நினைக்கிறான். மனைவியை கேவலமா திட்டான், மகனை கேவலமா திட்டான். மகனை என்ன பண்ணுகிறான்? கொலை செய்ய அவன் கோபத்தில் எந்திரிக்கிறான். 34 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து போய் அப்படி சொல்லி யார் எந்திரிச்சு போயிட்டா? யோனத்தான் நினைச்சு போயிட்டான். யோனத்தான் நினைச்சு போயிட்டான். அப்போ வீட்டிலேயே அந்த சமாதான குறைச்சல் வந்துருச்சு. என்றைக்குமே அதாவது பக்கத்து வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும் அழகான ஒரு பழமொழி உண்டு தமிழில். அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைச்சா நம்மளும் எப்படி தான் இருப்போம்? நல்லா இருப்போம். அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் 2 பேர் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டாங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன பண்ணிடுறாரு? சிலருக்கு வந்து தாங்கவே தாங்காது. புருஷனும் மனைவி யாராவது சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா சிலருக்கு என்ன பண்ணாது? தாங்காது. அது ரொம்ப கேவலமான ஒரு காரியங்க. உண்மையே பார்த்தீங்கன்னா 2 பேர் புருஷனும் மனைவியுமா கை கோர்த்து ரோட்டில் அப்படியே சேர்ந்து சந்தோஷமாக நடந்து போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதை பார்க்கணும்? உங்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி வரணும். இப்படி இருக்கணும்ப்பா, எல்லாரும் அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லணும். அந்த சந்தோஷம் வர வேண்டும். 4 பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா எரிச்சல் அல்ல, நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி இருந்தால் என் மனசுக்குள்ள என்ன உண்டாகுமா? சந்தோஷம் உண்டாகும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வேதம் அதை சொல்லுகிறது. அந்த இடத்துல அழகா தேவன் அதை சொல்லுகிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துக்கு வரலாம். 24வது அதிகாரத்தில் நீங்கள் உங்களுக்கு சம்பவம் நல்லா தெரியும். தாவீதை வந்து சவுல் என்ன பண்ணுகிறார்? வேட்டையாடிக்கிட்டே இருக்கான். விரட்டி விரட்டி பிடிச்சு எப்படியா கொன்றணும்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார். 24வது அதிகாரத்தில் வரும் பொழுது தாவீதுக்கு சவுலை கொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. கோயிலுக்குள்ள போய் மலஞ்சாலம் கழித்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தாவீது உள்ள இருக்கிறான். அவனுடைய சால்வையை பிடிச்சு அறுத்து எடுத்துட்டான். குத்தி இருக்கலாம், அங்கேயே கொண்டிருக்கலாம், யாருக்கு தெரியாமலே முடிஞ்சிருக்கும். ஆனால் தாவீது அது செய்யலை. அதுக்கப்புறமா தாவீது அதை வெளிப்படுத்துகிறான். உங்கள் சால்வையை பாருங்கன்னு சொல்கிறான். சால்வையை பார்த்தா அது கிழிஞ்சு இருக்குது. மீதி சால்வையுமே எடுத்து காட்டுறான், நான் தான் வெட்டினேன். அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பக்கம் வந்தேன் பாருங்க அப்படி சொல்லுகிறான். ஆனால் உங்களுக்கு துரோகம் நான் இன்னுமே செய்யலை என்று சொல்லுகிறான். 11வது வசனத்தில் வாசிக்கும் போது 16ஆம் வசனத்துக்கு வரலாம். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, சரியா? 24:16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்தது இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாக போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு இருப்பதில்லை என்று சொல்லி எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்லிலாம் பேசுகிறான். அப்புறம் சவுல் அங்கிட்டு போயிட்டாரு, தாவீது எங்கிட்டு போயிட்டார். உண்மையை சொல்ல போனால் தாவீதை என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டிகிட்டு வாப்பா. சொந்த மருமகன் வேற. தாவீது யாரு? சவுலுக்கு மருமகன், அவனுடைய மகளை கட்டினவன். ஆனால் தாவீது அங்கிட்டு போயிட்டாரு, சவுல் எங்கிட்டு போயிட்டார். ஏன் இப்படி போயிட்டாங்க? தாவீதுக்கு தெரியும் மாமனாரை பற்றி. இவர் அப்படி சொல்கிறாரு, நாளைக்கு என்ன பண்ணிடுவார்? ஈட்டி எரிஞ்சிருவாருன்னு சொல்லி தெரியும். அதனால் போயிட்டான். 26வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 26வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சவுல் வந்து தாவீதை வேட்டையாடுறதுக்காக புறப்படுகிறான். 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே. அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து. நான் ஏன் இதை எடுத்து காமிக்கிறேன்னா, ஒரு மனுஷனுடைய மனசு என்ன ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். அவன் மனசு வந்து மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பற்றி அவன் நினைக்காததுனால ஒரு தடவை வருத்தப்படுறான், அழுகிறான், நீ தான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறான், நீ தான் ராஜாவாக இருப்பேன்னு சொல்கிறான், வீட்டுக்கு போயிடுறான். மறுபடியும் அவனை தேடி வரான். மறுபடியும் தாவீதுக்கு அவனை கொலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி, அப்பயும் கொலை செய்யலை. அப்பயும் அவன் வந்து சொன்ன உடனே 21ஆம் வசனத்தை பாருங்க. 26வது அதிகாரம்
21வது வசனம். அப்பொழுது சவுல் 26, 21 சரியா, நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியா இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதுக்கப்புறம் பாருங்க 24ஆம் வசனம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்தது அப்படியே இருந்தது. 25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் மனசுல மாறி 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 காரணம் அவனுக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் என்பதே இல்லை. சங்கீதம் 3வது அதிகாரம் எடுத்துக்கலாமா? தாவீதினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. கையில கிடைச்ச சத்துருவை கூட அவன் என்ன பண்ணல, கொல்லலைங்க. அந்த 3வது அதிகாரமும் 4வது அதிகாரம் சங்கீதத்தில் தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் பெருகின காலம் சரியா. 3வது அதிகாரம் சங்கீதம் 3:1 வசனம் பாருங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனா அந்த அதிகாரத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 4வது அதிகாரம் பாருங்க, 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். 8வது வசனம், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். என்ன வித்தியாசம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீது தன் சத்துருவை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டான். ஆண்டவரா அவன் என்ன பண்ணட்டும், சவுல் என்ன பண்ணட்டும், கொல்லட்டும், அல்லது அவன் வயசு சாகட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன்னு சொல்றான். அதனால அடுத்தவனுக்கு தீமை செய்யறதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை, சாகட்டும் காத்திருக்கவும் இல்லை, அவன் ஒண்ணுமே செய்யல, அவன் பாடு அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கான். ஆனா சவுலை பார்த்தீங்கன்னா தாவீது எப்ப சாவான்னு சொல்லி காத்து கொண்டே இருந்து அதற்காக திட்டம் பண்ணுறான். ஆனா 2 பேருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமான நிலைமை. நீதிமொழியில் வந்துருங்களேன், அதுதாங்க அந்த நீதிமொழியில வாசிக்கிறோம். ஏசாயால வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ண ஆகணும், சோதிச்சு பார்த்து ஆகணும். ஆண்டவரை போல நம்முடைய ஆண்டவர் சமாதான கர்த்தர் சரியா. சிலுவையில் தொங்கும் போது கூட அவருடைய சமாதானத்தில் என்ன ஆகல, ஒரு குளறுபடி வரவே இல்லை. எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்காங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார், ஏறக்குறைய நிர்வாணமாய் தொங்குறார் அவமானத்தின் மத்தியில. ஆனா தாய்க்கு சொல்ல வேண்டிய பதில சொல்லிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற திருடனுக்கு சொல்ல வேண்டிய பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, தேவனோடு கூட பேச வேண்டியதை பேசிட்டு நிதானத்தை பார்க்கிறோம். அழகான ஒரு சமாதானம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம அதை சரிப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சமாதானம் எங்க இருந்தோ வருகிறது இல்லை, தேவன் கொடுக்கிற. தேவனுக்கு நான் பிரியமாய் நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என் உள்ளத்துல எதை நிரப்போம், சமாதானம். சூழ்நிலை முக்கியமே கிடையாது, சூழ்நிலை எப்படியோ இருக்கலாம். அதான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க, அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான சத்துக்கள் வந்துட்டாங்க. ஆனால் அவன் சொல்றான், நான் படுத்து நித்திரை பண்ணுகிறேன், சமாதானம் என் உள்ளத்துல இருக்கு, தேவன் என்னை தாங்குகிறான், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அப்ப சூழ்நிலை நல்லா ஆயிட்டா எனக்கு சமாதானம் வரும், சூழ்நிலை நல்லா இல்லைன்னா எப்படிங்க சமாதானம் வரும்? இல்லைங்க, அது கிடையாது. சமாதானம் வேறே, சூழ்நிலை வேறே. அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு காரியம். இப்ப இந்த நீதிமொழி 12வது அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. வாழ்க்கையில சமாதானம் வேணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், சமாதானம் எப்படி கிடைக்கும் சரியா? இந்த 20ஆம் வசனத்துல, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். எப்பயுமே அவன் மனசுல கெட்ட பிளான் தான் ஓடிட்டே இருக்கும், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படி சொல்லி. ஆனால் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். முக்கியமான ஒரு காரியம், விளையாட்டான காரியமே கிடையவே கிடையாது சரியா, முக்கியமான ஒரு காரியம். அடுத்த வசனத்துக்கு போகலாம். 21வது வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால்
நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு வேதம் இதே வேதம் தானே தீமோத்தேயுல என்ன சொல்லுது? துன்பப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. தீமோத்தேயுல சொல்லும் பொழுது தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. தீமோத்தேயுல வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அந்த 2 வசனத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா இந்த வசனம் சொல்லுது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இது 2க்கு வித்தியாசம் என்ன சொல்லுங்க? துன்பம் வராதுன்னு சொல்லுங்க வேதம். நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்ன வராதாம்? கேடு வராது, அழிவு வராது. சரியா? 2க்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. துன்பம் வரும். ஆண்டவருக்காய் நான் வாழும் பொழுது எனக்கு என்ன வரும்? துன்பம் வரும். ஆனால் எனக்கு என்ன வராது? கேடு வராது. நான் அழிந்து போக மாட்டேன். அதுதான் அங்க சொல்லுகிறா. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தீமையினால் நிறையப்படுவார்கள். யாரு? துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இது 11வது அதிகாரம் பாருங்க. நீதிமொழியில் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான் அப்படி சொல்லி. இப்ப நீதிமானுக்கு துன்பம் வரும். ஆனா அவனை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அப்படியே தூக்கி அங்கிட்டு கொண்டு போயிடுவார். அவன் இடத்துல யார் வந்துருவா? துன்மார்க்கன் வருவான். 24வது அதிகாரம் பாருங்க. 24வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இதாங்க வித்தியாசம். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்குள்ள வித்தியாசம். ஏன்னா கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில அவர் என்ன பண்ணார்? கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனா அவர் அழிஞ்சு போல. அவரை கொன்றெல்லாம் சொன்னாங்க, கொல்லவும் செஞ்சிட்டாங்க. ஆனா அவர் உயிரோட எழுந்தார். இந்த உயிர் தழுதல் நமக்கு உண்டு. சரியா? எல்லா விதத்திலும் அதான் அவனை தூக்கி எடுத்துருவார். இக்கட்டென்று விடுவிக்கப்படுவான் சொல்கிறார். இங்கே சொல்லும் பொழுது 24:16 சொல்லும் பொழுது நீதிமான் 7 தரம் விழுந்தா. அப்ப விழமாட்டான்னு சொல்லி வேதம் சொல்லல. விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், திரும்பவும் எழுந்திருப்பான். ஆனா துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பான். அவனால் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாதுங்க. அவன் விழுந்துட்டானா. அதான் வேதம் சொல்கிற காரியம். 12:7 அதுதான் வாசிக்கிறோம். 12:7 பாருங்க. 12வது அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். சரியா? தப்பான வழியில போறவெல்லாம் கெட்டா போயிட்டான் அப்படி சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 37 சங்கீதம் 37 என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கனை பத்தி சமீபத்தில் படிச்சோம். சரியா? 37:10 வசனம். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. எப்ப இப்படி ஒருத்தன் இருந்தானாம்ல, பயங்கர பாப்புலரா இருந்தாலுமே, டாப்ல இருந்தானாம்ல, அவன் எங்கப்பான்னு கேட்டா அப்படி யாருமே இங்க இல்லையே அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா நீதிமான் எப்படியா? பனையை போல் செழித்து வளருவான். பணம் வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கனி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அது அழிகிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். மரம் உத்தரங்கள்லாம் முன்னாடி எதுதான் போடுவாங்க? பனை மரம் தான், தென்னை மரம் கிடையாது. இன்னைக்கு தான் பனை மரம் இல்லாதனால எதை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தென்னை மரம் இதை போட்டு. அது ரொம்ப நாள் தாங்காது, அப்படியே உளுத்துரும். ஆனால் பணம் உழுக்கவே உழுக்காது, கரையான்னு கூட என்ன பண்ணாது, அரிக்க முடியாது. அப்போ தேவன் அதுதான் அங்கே சொல்லுகிறான். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் சொல்லி பார்த்தீங்கன்னா மொர்தெக்காய், ஆமான். ஆமான் மொர்தெக்காய் என்ன பண்ணான்? தூக்கு மரம் செஞ்சான். 50 அடி உயரம், 50 முழமா உயரமான தூக்கு மரத்தை செஞ்சான். யாருக்காக? மொர்தெக்காயை தூக்கி போடணும். ராஜாட்ட சைஸா சொல்லி
மொர்தெக்காயை தூக்கு மரத்தில் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி அவன் காத்துட்டு இருக்கான் அந்த நாளுக்காக. ஆண்டவர் ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் மாற்றி தானியேல் எடுத்துக்கலாமா? மன்னிக்கணும், எஸ்தர் புஸ்தகம் எடுத்துக்கலாம். சங்கீதத்துக்கு முன்னாடி தான் வருது இல்லையா? எஸ்தர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. அதில் 7வது அதிகாரம் பாருங்க. எல்லாம் தலைகளை கடகடன்னு மாறிச்சு ஒரு சில நாட்களுக்குள்ளாக. ஒரே ராத்திரியிலேயே எல்லாம் தலையில மாறுது. அதுக்கப்புறம் மடமடமடன்னு அப்படியே கீழே போகிறான். ஒரு முறை கூட வீட்டுக்கு அவன் போகிறப்ப மனைவி சொல்கிறா, அவன் யூதனா, நீர் என்ன பண்ணுறாங்க, சிறுமைப்பட வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு மனைவியை சொல்கிறேன். தீர்க்கதரிசனம் மாதிரி சொல்கிறேன். 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதில் அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்காக செய்து ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இங்கிட்டு விழ வேண்டியது இங்கிட்டு விழுந்துருச்சு. இவன் தொங்க வேண்டிய இடத்துல அவன் தொங்கினான். அதுதான் ஆண்டு வந்து நீதிமொழியில் சொல்றார். ஆண்டு அவனை என்ன பண்ணுவாரு? விடுவிச்சிருவார். அவனை விடுவிப்பாரு. அவன் இடத்துல யார் வருவா? துன்மார்க்கன் வருவான். தானியேலை யோசித்து பாருங்க. 6வது அதிகாரம். தானியேலை எப்படியா சிங்கக்கம்பியில் தூக்கி போட்டு அவனை அழிச்சிடணும்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணாங்க. முடிஞ்சிச்சு. அவங்க பிளான்லாம் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே செஞ்சு முடிச்சுட்டாங்க. தூக்கியும் போட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன பார்ட்டி வச்சுருந்துருப்பாங்க அவங்கெல்லாம். பார்ட்டி முடிஞ்சோடனே காலையில் காரியங்கள்லாம் மாறி போச்சு. தானியேல் அந்த சிங்கக்கம்பியிலேருந்து வெளியே வரான். ராஜா என்ன சொல்கிறாரு? அவனெல்லாம் பிடிச்சி உள்ள போகிறான். யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் குடும்பமாக கொண்டு வான்னு சொல்லி குடும்பமாக தூக்கி போட்டாங்க. முடிஞ்சிச்சு. எவ்வளோ அற்புதமான காரியம். இன்னைக்கு நம்ம யாருக்காக வாழ வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டு அழகாக சொல்கிறார் இல்லையா? 21வது வசனம், நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இது உண்மையா பொய்யா? உண்மைங்க. அப்போ எந்த வழியில் நடக்கலாம்? நீதியின் வழியில் நடக்கணும். ஆண்டுடைய வழியில் நடக்கணும். என்ன வந்தாலும் சரிங்க, நம்மளை ஆண்டுடைய வழியை நம்ம ஒரு காலம் விட்டுவிட கூடாது. நீதியின் வழியிலே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். அதான் அவசியம். துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். ஓகே, ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சிடலாம். 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் சொல்லியிருக்கு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. சான்று தெளிவாக சொல்ற. மத்தேயு 5வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஒன்று உண்மை அல்லது பொய், ரெண்டு தான் இருக்கு. ரெண்டுக்கு இடையில ஒன்று கிடையாது. அப்ப உண்மை சொல்லுங்க, உள்ளதை ஆம்னா ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது எல்லாமே என்னதான்? பொய் தான் சொல்றார். அதனால ஆண்டவர் அதான் சொல்லுகிறார் அந்த இடத்துல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் பாருங்களேன். அவங்க கூட சில நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் அனனியா சப்பீராளுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, பாவம் அவங்க சொத்துக்கு விற்று அவங்க சொத்துல பாதியை கொடுக்க போய் அவங்க 2 பேரும் உயிருமே போச்சு. அது ரொம்ப நம்ம மனசுக்கே சில நேரத்தில் ஒப்பவே இல்லை. இப்படி வீணா செத்து போயிட்டாங்களே, அவங்க என்ன அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நம்முடைய மனசில் இருக்குது. ஆனால் பேதுரு அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4வது வசனம் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாங்க. வச்சுக்கிறது அவங்களுக்கு பொறுப்பு எப்போ கிடையாது. ஆண்டவர் விற்கவே சொல்லலை, அவங்கள தான் விற்க வராங்க. வித்துட்டு முழுசையும் கொடுக்கணுன்ட்டு ஆண்டவர் சொல்லலை. அவங்க பாதியை வச்சுட்டு பாதியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், நாங்கள் பாதி வச்சுட்டோம் பாதி தான் கொடுத்துருக்குறோம் சொல்லணும், அவ்வளோதான் சொல்லியிருக்கணும்.
ஆனால் அவங்க பாதியை வச்சுட்டு முழுசும் கொடுக்கறது மாதிரி கொடுத்தாங்க. அதனால தான் அங்கே கேட்கும்போது இதுதான் உங்கள் தொகையா, இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறார். 8வது வசனத்தை பாருங்க. மனைவிட்ட கேட்குறான். ஏற்கனவே கணவன் அனனியா செத்து போகிறான். மனைவி உள்ளே வருகிறாள் தெரியாம. 8வது வசனம், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். அதுதாங்க அங்க அவங்க செஞ்சாங்க. இல்லைங்கய்யா, நாங்கள் நிறைய விற்றோம், நாங்கள் பாதி வச்சுட்டு தான் பாதியை கொண்டு வந்தோம், எங்கள் வீட்டுக்காரர் சொல்லலையா அப்படி சொல்ல. ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருப்பா, சித்தரிக்கவே மாட்டான். 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. நான் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப பொய் சொல்ல வைக்கிறது யார் தான்? சாத்தான். சரியா? ஆண்டவர் அதை அருவருக்கிறவராக இருக்கிறார். இதில் அந்த வசனம் வருகிறது. பொய்க்கு பிதா, யோவான் 8வது அதிகாரம் சொல்றா, பொய்க்கு பிதா என்னதான்? யார் தான்? சாத்தான். அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறானா. அவன் ஒரிஜினல், அவனுடைய இதே பொய். இப்போ நானும் நீங்களும் பொய் பேசுவதை தேவன் என்ன பண்ணுகிறாராம்? அருவருக்கிறான்ற அந்த வார்த்தை பயன்படுத்து. அருவருப்புன்னு சொல்லி, பிரியம் இல்லைன்னு சொல்லல அந்த இடத்துல, அருவருக்கிறான்னு சொல்லிக்கிறது. ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எனக்கு பிரியம் இல்லைப்பா நீ செய்கிறது அப்படி சொல்றது ஒன்று, நீ செய்கிறது அருவருப்பா எனக்கு இருக்குன்னு சொன்னால் அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் வேகமாக வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 15:9 வேறு நீதிமொழியில் தான் வாசிக்க போகிறோம், அதனால் விரைவாக வாசிடலாம். 8வது வசனம் 15:8-9. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானொலி ஜெபமும் அவருக்கு பிரியம். 9ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையும் அவர் நேசிக்கிறார் சொல்லியிருக்கு. அதே அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் சொல்லியிருக்கு. சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் சொல்லியிருக்கு. 16:5 வாசிக்கலாம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான்னு சொல்லப்படுறது. 12வது வசனம் 16:12, அநியாயம் செய்தது ராஜாக்களுக்கு அருவருப்புன்னு சொல்கிறார். சரி, இன்னைக்கெல்லாம் அரசாங்கம் அநியாயம் தான் செஞ்சு அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அருவருக்கிறார். அதாவது இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் கமிட்டியாக பேசிட்டு இருந்தப்ப, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைமை அப்படி சொன்னால், அரசாங்கம் அருவருப்பான காரியத்தை செய்தது, அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட அவங்க இன்னும் காசு வேற கொடுத்தாங்க, அதையும் நம்ம மக்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க? வாங்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இந்த சாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் கீழே போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு வேகமாக கீழே போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்காக சில கங்கணம் பட்டி சில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல. வானத்தையும் ஆண்டு அடைச்சிட்டாரு. எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்கே மழை இல்லை? தமிழ்நாட்டில் மழை இல்லை, வானத்தை அடைச்சிட்டாரு வந்து. ஏன் சொன்னால் மனுஷனுடைய அக்கிரமம் அவ்வளோ மோசமாயிடுச்சு, அருவருப்பாயிடுச்சு அவருக்கு. கழுதைக்கும் கல்யாணம் கட்டி வைக்கிறது, நாய்க்கும் கழுதைக்கும் கல்யாணம் கட்டி, எதையாவது ஒன்று தேவன் அருவருக்கிற காரியம் எல்லாத்தையும் மனுஷன் செய்கிறான் தமிழ்நாட்டில். தேவன் அதை வெறுக்கிறார், அருவருக்கிறான்ற அந்த பதம் பார்க்கணும். 17-15 பாருங்க. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகி இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். யார் நல்லவன்? காசு கொடுத்துட்டா யாரு? அவனதான் நல்லவன் சொல்லி இந்த உலகம் சொல்லுகிறது. நீதிமானை குற்றவாளியாக மாற்றுகிறது. 20வது அதிகாரம் 10வது வசனம் 20:10 பாருங்க. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இடக்கல், வெவ்வேறு கல் வச்சுட்டா தேவன் அதை வெறுக்கிறார். வாங்கும்போது ஒரு கல், விற்கும் போது வேறொரு கல், அது தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். 24வது அதிகாரம் 9ஆம் வசனம் 24:9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன் சொல்லப்படுறது. 28வது அதிகாரம் 9வது வசனம் 28:9. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்கிறான்.
29, 27, 29வது அதிகாரம் 27 ஆசனம். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் சொல்கிறார். இன்னொரு ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 1 அதிகாரம். அங்கேயே ஒரு அருவருப்பு வருது. மட்டும் நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன், நிறைய இருக்கு வேதாந்தத்தில். ஏசாயா 1 அதிகாரம் 13வது வசனம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆண்டவர் காணிக்கையே அருவருப்புன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவனுடைய கை என்ன பண்ணப்பட்டிருக்கு? ரத்தத்தினால் கரைப்பட்டிருக்கு. 15 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கு. நீ பாவம் செஞ்சுட்டு எனக்கு வந்து காணிக்கையாக கொண்டு வர, உன் காணிக்கையை வேணாம், அது எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் ஏராளம். அதில் நீதிமொழியில் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இன்னைக்கு நமக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? பொய்யெல்லாம் சொல்லாங்க. யாருங்க பொய் சொல்லாமல் இருக்க முடியும்? பொய் சொல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? சரியா? சரி, இப்போ வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான கேள்வி, நாங்கள் லாபம் வச்சு விற்கலாமா அப்படி சொல்லி. லாபம் வைக்கலாம், அதுக்கு தான் வியாபாரமே பண்ணுகிறது. ஆனால் ஆண்டுகிட்ட பெலன் கேளுங்க, அந்த வியாபாரத்திலும் நியாயமானதை நான் என்ன பண்ணோம் செய்யணும். பெலன் கேளுங்க. திருட்டுத்தனம் பண்ணுனாதான் பிழைக்க முடியுன்ற மாதிரி இந்த உலகம் நம்மளை வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. உண்மையா பண்ணா பாடுதான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு கடையில் வந்து அவங்க ரைடு வந்தப்ப அவங்க பில் புக் எடுத்து கொடுன்னு சொன்னால் பில் புக் எடுத்து கொடுத்தா, அதுதான் அவர் வந்து உண்மையாக செய்கிற ஒரு ஆள். ஒரு பில் புக்கு தான் இருக்குது, அதில் உண்மையாக அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவன் சொல்கிறான், இன்னொரு பில் புக்கை மறைச்சி வச்சிருக்க இன்னொரு பில் புக்கே எனக்கு கிடையாதியான்னு சொன்னால், இருக்கு நீ மறைக்கிற அப்படி சொல்லி இவன் மறைக்கிறதுனால அவருக்கு ஒரு ஃபைன். இப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துக்கு பாருங்க. உண்மையாக அவன் செய்தாலும் உனக்கு இவ்வளவு, நீ காட்டுற லாபமே இவ்வளவுன்னா நீ மறைக்கிற லாபம் எவ்வளவு இருக்கும் சொல்லி கற்பனை பண்ணி அவனுக்கு ஃபைன் பண்ணி போறானா? இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? சரியா? அரசாங்க சலுகை வாங்கினோம்னா என்ன பண்ணோம்? உங்கள் வருமானம் 2000 ரூபாய்ன்னு போடணுமா? யாருக்குங்க 2000 ரூபாய் வருஷ வருமானம் இருக்கும்? அப்படி ஒரு மனுஷன் இந்த நாட்டில் இல்லைன்னு தெரியும். ஆனால் அரசாங்கம் என்ன செய்ய சொல்லுது? பொய் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடு, உனக்கு சலுகை கொடுத்துருவோம். நான் இவனை கிளம்பியை போய் நம்ம ஒரு கிறிஸ்டியன் காலேஜில் சேர்க்குறப்ப ஹாஸ்டல், ஃப்ரீ ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஹாஸ்டல் உண்டு. நீங்கள் வருஷத்துக்கு 900 ரூபா தான் சம்பளம் வாங்குறீங்கன்னு மட்டும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. என்னங்க எங்கெங்கே போய் வாங்க முடியும் அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு? எப்படிங்க 900 ரூபா வாங்கி வச்சு எப்படி நான் வாழ முடியும்? அப்படி எப்படி செய்ய முடியும்? இல்லை நீங்கள் வாங்கி, எல்லாருமே அப்படி தாங்க இப்போ பாஸ்டர் செய்கிறாங்க. அப்பா அப்படியேப்பட்ட ஹாஸ்டல் எனக்கு வேணவே வேண்டாம்ப்பா, நான் காசை கட்டியே படிக்க வச்சுக்கிறேன். அப்போ கிறிஸ்தவ சர்க்கிள்லையும் என்ன சொல்கிறாங்க? ஏமாத்த சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இவன் பொய்யாதான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி நிர்வாகத்துக்கும் தெரியும். அவங்களும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எனக்கு என்ன கொடுத்துருவாங்க? செலவு கொடுத்துருவாங்க. யாரை ஏமாத்துறோம்? நம்ம தலையிலே பீ அள்ளி போட்டுக்கிற மாதிரி. இதெல்லாம் கேவலமான காரியங்க. நமக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு சொல்லி தெரியும், எல்லாருமே பொய் சொல்றாங்க தெரியும். எப்படி ஒரு நீதிமான் வாழ முடியும்? ஆனா அங்க சொல்லுகிறார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு நம்ம அதை அருவருப்பா எண்ணணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரியா? இந்த உலகத்தில் வாழ்றது கஷ்டம்தான். சரியா? நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறது லேசின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் உலகத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம், அது எனக்கு தெரியும், தெரியாமலாம் பேசலை. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறனால யார்கிட்ட கிருபை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவர் நாங்கள் உண்மையாக வாழணும் அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த பகுதியை மட்டும் பார்த்துடலாம். 25, 22 உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பிரியம்ன்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? ஒரு உதாரணத்தை எடுத்து காமிச்சிடுறேன். எண்ணாகமம் எடுத்துக்கோங்களேன். எண்ணாகமம் 12வது அதிகாரம். மோசேயினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவன் யாருன்னு சொன்னா மோசே உண்மையுள்ளவன் சொல்லி வேதம் சொல்கிறது. 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யாருன்னு பார்த்தா அக்காவும் அண்ணனும் சேர்ந்து மோசே மேலே பழி சுமத்திட்டாங்க. யார் நிமித்தம் சொன்னால் மோசையுடைய மனைவி நிமித்தம். இதெல்லாம் குடும்ப பிரச்சனை தான் அது. சரியா? புதுசாக வெளியிலேருந்து ஒரு பெண்ணு வந்த உடனே இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, அவ்வளோ நாள் அக்கா தம்பி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஒரு பெண்ணு வந்த நிமித்தம் உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே மோசையிட்ட பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க பாருங்களேன், 2ஆம் வசனம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். மோசே அதை கேட்டார். அப்படியே இருக்கு வசனம். கர்த்தர் அதை கேட்டார். அப்போ ஒட்டு கேட்கிறாரோ ஆண்டவர்? வீட்டுக்குள்ளே பேசுறது இவர் எது கேட்கிறாரு? மோசே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியல பண்ணிகிட்டே இருக்காரு, கேட்டுகிட்டே இருக்காரு. அழகான வார்த்தைங்க அதெல்லாம். உங்களை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் யார் கேட்டுகிட்டே இருக்கார்? அது நீங்கள் ஆண்டருக்கு ரொம்ப பிரியன்னு சொன்னால் உங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். வேறு யாரும் பேசலை, சொந்த அக்கா. அக்கா யார்? இவனை கூடைக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே வச்சப்ப காவல் காத்த அக்கா, வேற யாரும் கிடையாது. உயிருக்குயிராக நேசித்த அக்கா. இவ தான் போய் அந்த ராஜஸ்ரீட்ட தைரியமாக போய் ஒரு வளர்க்குறதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வரவான்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு கொண்டு போய் வச்சான். அந்த அக்கா தான் அது. இப்போ ஏதோ பொறாமையினால என்ன பண்ணிட்டா, மோசைக்கு விரோதமாய் பேசின உடனே கர்த்தர் அதை கேட்டுட்டார். வந்துட்டார். எதுக்கு வந்துட்டாரு? ஏண்டுக்கிட்டு வந்துட்டார் சொல்லுவாங்க இல்லையா? யாரை பற்றி பேசுறீங்க நீங்கள் வந்துட்டார். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு இந்த வசனம் பகுதி, ரொம்ப அழகாக இருக்கும். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி வந்துட்டார். கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் வந்தார்கள். விசாரணை வச்சிட்டார், வழக்கு பேசிட்டார். யாரை பற்றி பேசுறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றார். வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். என்ன கோபம், உச்சி கேறிச்சு சொல்லுவாங்களே, கோபம். அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. ஏன்? மோசே அவருக்கு பிரியமானவன். விளையாட்டு கிடையாதுங்க. நீங்க உண்மை மட்டும் பேசினா யாருக்கு பிரியம்? அதான் அந்த நீதிமொழியில் வாசிக்கிறோம். உண்மையை பேசுகிறவன் தேவனுக்கு பிரியமானவன். பிரியமானவன்றனால வந்துட்டார் பேசுறதுக்கு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க. சரியா? சம்பவம் தெரிஞ்சிருக்கல, இருந்தாலும் கூட வாசிக்க விரும்புகிறேன். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டார். அதான் கர்த்தர் போயிட்டாரு, வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. அப்பாடா போயிட்டாருன்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா எங்க நடந்துச்சு? மிரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகி ஆனாள். அப்படியே முழு சரீரமும் என்ன ஆயிடுச்சு? வெள்ளை வெள்ளையர் வெண்குஷ்டமா மாறி போச்சு. ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியை கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த அந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அதான் கவனிங்க 14ஆம் வசனம், அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினதுண்டானான். அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோல் அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காரி துப்பிட்டாருங்க. யாருக்காக? மோசேக்காக. ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருப்போமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நமக்காக பேசுவார். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற கஷ்டம்தான். அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பது கஷ்டம்தான். ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் துன்பப்படுத்தும் இந்த உலகம். ஆனால் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார்? பேசுவார். முக்கியமான ஒரு காரியம். தானியேல் பாருங்க 6வது அதிகாரம். தானியேல் 6வது அதிகாரத்தில் அவன் உண்மையுள்ளவன். தானியேல் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க.
அந்த 6வது அதிகாரத்திலேயே அந்த அவன் உண்மையுள்ளவன் என்ற வார்த்தை வருகிறது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க விட்டுருக்கணும் தானியேலை. அவன் ரொம்ப நல்லவன்பா, அவனை என்னப்பா பண்ணுறது, விட்டுருங்கப்பா அப்படி சொல்லணும். இல்லை, விடலை. அவங்க அதுக்காக ஒரு பயங்கரமான திட்டத்தை வகுத்து தானியேலை எங்கே கொண்டு போயிட்டாங்க? சிங்க கேபிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ராஜாவே காப்பாற்ற பார்க்குறா, ராஜாவால் காப்பாற்ற முடியல. தானியேலை சிங்க கேபிக்குள்ளே கொண்டு போயாச்சு. யார் உள்ளுக்கு போயிட்டாங்க? யார் உள்ளுக்கு போனார்? ஆண்டவர் உள்ளுக்கு போயிட்டாருங்க. சிங்க கேபிக்குள்ள ஆண்டவர் போய் என்ன பண்ணுறாரு? சிங்கத்தின் வாய்களை கட்டிட்டார். ஆண்டவர் அப்படிலாம் செய்வாரா? அதான் அவருக்கு பிரியம் என்ற வார்த்தை வருது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் அங்கே உள்ளுக்கு இறங்கி போய் ராம் முழுவதும் அவனோட கூட இருந்து சிங்கத்தை ஒண்ணுமே செய்யாதபடிக்கு அவன் வாயிலை கட்டி போட்டு வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த நாள் காலையில் என்னன்னாச்சு? அவன் மேல குற்றம் சாட்டினவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் யாருக்காக பேசினார்னா, ராஜாவால் செய்ய முடியாத காரியத்தை யார் செஞ்சது? தெய்வன் செய்தார். அரசாங்கமே நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் தேவன் நமக்காக செய்வார். 9வது அதிகாரத்தில் தூதன் வரும்பொழுது அவனை சொல்லும்போது, நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் 9வது அதிகாரம் 23 வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 10வது அதிகாரம் 11 வசனம். அவனை நோக்கி பிரியமான புருஷனாகி தானியேலேன்னு சொல்லுகிறான். 19வது வசனம், 10வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமான புருஷனே பயப்படாதே. பிரியமானவனே, பிரியமான என்ற வார்த்தை வருது. இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா, எபிரேயர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மோசேயை போல உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னொரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரை விட்டு வெளியே வந்தப்ப வானம் திறந்தது, பிதாவான சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் உண்மையுள்ளவர். அதாங்க சொல்லி முடிச்சிடலாம். அதோட 12வது அதிகாரம் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சரி, 3 வசனம் தான் பார்த்தோம். 20ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளத்தில் என்ன இருக்கும்? சமாதானம். ஆனால் அடுத்தவனை கெடுக்கிறவனுக்கு சமாதானம் கிடையாது. 21ஆம் வசனத்தில் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். 22ஆம் வசனத்தில் பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கலாம். வேதம் உண்மைனா வேதத்தின்படி நடக்க பார்ப்போம். வேதம் உண்மை இல்லைன்னா விட்டுருவோம். உலகமே நமக்கு மாடலாக இருக்கு. ஆனால் உலகம் எப்படிப்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும். வேதம் என்னன்றது நமக்கு தெரியும். ஆனால் வாழ்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் தேவன் நம்மோடு கூட இருப்பார், ஆனாலும் என்ன பண்ணலாம்? வாழலாம். முடியாதுன்னு சொல்ல வேணாம், அன்று செய்ய எனக்கு பலன் தாருன்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யலாம். தலையில் தாழ்த்தோம். ஒரு நிமிஷம் கரங்களை விட்டுக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுருக்கமாக நாங்கள் பார்த்த ராஜா 3 வசனங்கள், எவ்வளோ ஆழமான காரியம். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆம் கர்த்தாவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லி நீதான் சத்தியம், நீதான் உண்மையாக இருக்கிறீர். உண்மை போல இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பிசாசை போல அல்ல ஆண்டவரே, பொய் சொல்லுகிறவர்களாக அல்ல, மற்றவர்களை கெடுக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்களுக்காக நன்றி. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேதத்தின் படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களை பலப்படும், எங்களை ஆசீர்வதி. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ராஜா. அவர் வளர்ந்து வருகிற பிராயத்திலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ந்து வர கிருபை தாரும். உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக, வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாக
வளர கிருபை தான். உங்களுடைய வழியை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் வளர வேண்டும். அப்படியான கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றும் கருத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.